ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 1. இந்த கேம் ஒரு லெவல் அப் கேமு. அப்புறம் நான் ரெண்டு பைலட் மெரைன் இருந்துச்சு. நான் பைலட்டை சூஸ் பண்ணி வந்திருக்கேன். பைலட்டை சூஸ் பண்ணி வந்தால் தான் இந்த ஐலண்டுக்கு வரும். மெரைன்னா வேறு ஐலண்டுக்கு தான் நம்ம போவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மறக்காமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் இருங்க உங்களுக்கு. நான் ஆல்ரெடி இந்த கேமில் நல்லா இன்னொரு அக்கௌண்ட் விளையாடி வச்சுருக்கேன். செகண்ட் சியில் இருக்கேன் நான். இந்த கேமில் மட்டும் 3 சி இருக்குது. இவங்ககிட்ட போய் குஸ்ட்டு வாங்கிட்டு இவங்களை போட்டு பொழக்கணும், அவ்வளோதான். கை அப்புறம் பிளாக் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் இதில். அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு பவர் கிடைக்கும். அந்த பவரை மாஸ்டரி பண்ணோன்னா பாருங்கள், மாஸ்டரி லெவலப் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்டுக்கும் இருக்கும். ஓகே, அது மேக்ஸிமம் லெவல் 6 தான், 600. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை ஆனில் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இவங்க போட்டு நான் அடிக்கிறான் தள்ளி விட்றாங்க கைஸ். இவங்களை போட்டு முடிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இங்கே செஸ்ட்டெலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். அப்புறம் இன்னொரு செஸ்ட் எங்கே இருக்கும் தெரியல, இப்படி இருக்கும். இங்கே போகணும் இன்னொரு செஸ்ட்டுக்கு. இங்கே போனால் இன்னொரு செஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது எடுத்தால் நமக்கு காசு கிடைக்கும். காசை வச்சு தான் நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணணும். ஃப்ரூட் ஸ்பின் பண்ண நம்ம 50 லெவல் போகணும் கைஸ் ஃபஸ்ட்டு. இப்போ தான் நம்ம 5 லெவலே வந்திருக்கோம். இந்த சீரீஸை வீக்லி ஒன்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். கேட்கக்கூடாது, நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க கூட எனக்கு தெரியும். வேணாம், வீடியோவை பார்க்குறதே கம்மி வியூஸ் ஆகுது. லைக் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க காய்ஸ். அப்போ தான் நம்மளும் ஒரு அளவுக்கு விடிஜி மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி ஆக முடியும். விடிஜி அதோட ஜில்சோன்லாம் பெரிய யூடியூபர்லாம். ஆனால் எனக்கு பிடிச்ச யூடியூபர் விடிஜி. ஃபஸ்ட்டு எர்த்து கேமர் அளவுக்கு வாங்கினோம், எர்த்து கேமர் 2.2 அளவுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 1K அடிக்கணும் கைஸ், அப்புறம் தான் அதில் நான் நினச்சி கூட பார்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெஸ்ஸி பிடிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பேரையும் பிடிக்கணுன்னா எல்லாமே பண்ணுங்கள். கமெண்டில் ரொனால்டோ பிடிச்சா ரொனால்டோ போடுங்க. அப்புறம் மெஸ்ஸி பிடிச்சா மெஸ்ஸி போடுங்க கமெண்டில். ஓகே, இவனை போட்டு அடிக்கலாம். குஸ்ட்டு முடிஞ்சு போயிடுச்சா? சரி விடுங்க, அடிச்சு முடிச்சிடலாம் திருப்பி. ஓகே கைஸ், வந்தாச்சு, குஸ்ட்டு வாங்கியாச்சு. திருப்பி இவங்களை போட்டு அடிக்கலாம். அப்புறம் இவங்களாம் 5 லெவல் தான். போக நெக்ஸ்ட் ஐலாண்ட் இருக்கும். அங்கே போர்டில் போட்டிருக்குங்க பாருங்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகணும். அப்புறம் இதுங்க இந்த 10 லெவல் போனதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, போட்டு அடி, ஓடி. இவங்க 2 பேரும் சேர்த்து அடிக்கலாம். இவனையும் சேர்த்து இழுத்துக்கிறேன். வாங்கடா வாங்க, நம்மளை போட்டு அழிச்சிடுவாங்க போல். நான் 2 பேரையும் தள்ளி விட்டு அடிக்கலாம். என்னோட இன்னொரு அக்கௌண்ட் தமிழன் 2K நான் அதிகம் லெவலு, இதை விட ரொம்ப அதிகம். ஓகே கைஸ், இவனையும் போட்டு அடிக்கலாம். இருங்க, அடி பண்டிட். 5 லெவல் தான் இவங்களா, நம்ம இவனை விட லெவல் அதிகம். நான் ஐயோ, இன்னும் ஒரு லெவல் தான் கைஸ். சரி, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை இந்த குஸ்டோடு முடிஞ்சு போயிருக்கோன்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகலாம் 10 லெவல் போனால். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாட்ஸு ஒன்று இருக்கும்ல கைஸ். உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்டில் போடணுன்னா அங்கே ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணால், ஸ்வாட்னா கத்தி விற்கும். அதை மீறினா டிஃபென்ஸ்னால் நீங்கள் கன்னில் போடவே தேவையில்ல, போடாதீங்க, கன்னை மறந்துடுங்க. டிஃபென்ஸ்னால் ஹெல்த்து, கன்னு அது ஒன்று இருக்குது. மீலினா நம்ம எனர்ஜி, கையில் அடிக்கிறதும் சேர்த்து தான் மீலினா. ஓகே, நான் இப்போ இதுக்கு போடலாம் ஐடியாவில் இருக்குன்னா பிளாக் ஃப்ரூட்ஸாக மீலிக்கு கொஞ்சம் போடுறேன், ஹெல்த்துக்கு கொஞ்சம் போடுறேன், மிச்சம் இருக்கிறதுலாம் பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டுறேன். இப்போதைக்கு என்கிட்ட ஃப்ரூட் இல்லாத இருக்கும், சும்மா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே, வாங்க இப்போ அடிக்கல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முன்னாடி விட. வாங்க, 11 டேமேஜ் இருந்துச்சு, இப்போ 12 டேமேஜ். என்னோடய பழைய அக்கௌண்ட்லலாம் ஒரு 2000 டேமேஜ் பக்கத்தில் வரும். பழைய அக்கௌண்ட்னா அந்த அக்கௌண்ட் இப்பயும் இருக்குது, மறந்துடாதீங்க. தமிழ்நாடு 2K அக்கௌண்ட் அது.
ஓகே இவனை அடிக்கலாம் பேசாமல் அடிக்கலாம். ஓகே அடி 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 அடிடி. இந்த அக்கௌண்ட் தான் பிளான்ட் விசஸ் மின்னர் வீடியோ போட்டேன் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பிளான்ட் விசஸ் மின்னர். இதுக்கு ஒரு தம்ப்நெயில் ஆச்சு வைக்கணும். ஓகே இவனை போட்டு அடி 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 அடி. ஓகே திருப்பி இவனை போட்டு அடிக்கலாம். ஆமாம்ல குஷ்டே முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே இங்கே நான் தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். காமெடி திரும்பி நீ என்னடா இவ்வளோ தூரம் காய்ஸ் இந்த வரியில் இருக்காங்க காய்ஸ் நம்ம மேலே பாருங்களேன் எவ்வளோ தூரம் வரான் நம்மளுக்காக அந்தளவுக்கு வெறி. ஓகே இருங்க தம்ப்நெயிலுக்கு இங்கே ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கேன். எடுத்தாச்சு. எதுக்கு போடுறது மீலிக்கு போட்டு விட்டுறேன். ஹெல்த்தும் இருக்குது மீலிக்கும் இப்போது ஓரளவு இருக்குது. போக முடியாது ஏதோ ஒரு ஸ்குவாடு வாங்கிக்கலாம். அதுக்கும் கட்டானா வாங்கிக்கிறேன். வாங்கலாமா வேணாமா? வாங்கிக்கலாம். கட்டானா தானே. என்னோடய பழைய 9 டேமேஜ் தான் வருது. அவ்வளோலாம் எதுவும் வரல. சும்மா கையில் வச்சுப்போம். ஓகே நைட் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்காதது நைட்டு தான் இந்த கேமில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா நம்மளால் ஃப்ரூட் சாப்பிட்லன்னா தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ண முடியும். ஃப்ரூட் சாப்பிட்டுட்டா தண்ணியில் நம்மளால் போக முடியாது கைஸ். இது ஒரு நல்ல இது. ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளால் இந்த மாதிரி போக முடியாது. ஃப்ரூட் சாப்பிட்லன்னா போகலாம். இந்த மாதிரி தான் போவேன். என்ன இந்த மாதிரி போகுதுன்னு நான் பார்த்தேன். ஓகே கரெக்டாக தான் போகுது. ஓகே கொஞ்சோண்டு வாய்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா நான் ஃபோனில் தான் பண்ணுறேன். மைக் எதுவுமே இல்லைல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வாய்ஸ் அந்த மாதிரி வருது. அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்காதீங்க. ஓகே வாங்க போகலாம். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு செம்ம சவுண்டாக பேசி வாய்ஸ் நல்லா வர வைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு கத்தி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நான் அவ்வளோலாம் எதுவும் எஃபெக்ட் போடல. இந்த வீடியோக்கு என்னோடய ஃபுல் எஃபெக்டையும் போட போகிறேன். ஓகே வாங்க அப்படியே கடலுக்கு போயிட்டுலாம். கடல்லையே இவ்வளோ நேரம் இருக்குது. ஜங்கிள் பயம். நெக்ஸ்ட்டு ஜங்கிள் வந்திருக்கோம். ஜங்கிள் இப்போ போய் குஷ்டு வாங்குற இடம் அங்கே இருக்குப்பாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் மார்க்கு தொலைஞ்சி போயிட்டீங்கன்னா உங்கள் ஐலாண்டு எங்கே போகணும் தெரியலனா இங்கே ஒரு மார்க் இருக்கும். அதை தொட்டி கிளிக் பண்ணி போகலாம். நீங்கள் இது ஒரு யூஸ்ஃபுல்லானது. இது பாருங்க இங்கே இப்படி இருக்கா க்ரீன் கலரில். இது தொட்டால் ட்ராக்கு அமிச்சா எங்கே குஷ்டு வாங்குற இடம்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இது ஒரு ஃபேக்ட் பிளாக் ஃப்ரூட்ஸில். ஓகே மேலே எல்லாம் இருட்டாக இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஓகே எங்கிட்ட கேட்கலாமா? மங்கியை தான் ஃபஸ்ட்டு சண்டை போடணும். 15 லெவல் போனோடனே கொரிலா. ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே 20 லெவல் போயிட்டு கொரிலா கிங்கை அடிக்கலாம் பார்க்குறேன். ஆனால் கொரிலா கிங்க்கு நான் ஓரளவு நல்ல லெவலில் இருக்கணும். அவன் ரொம்ப கஷ்டமாக இருப்பான். அதனால தான். ஓகே ஓரளவு நான் ஸ்பீட் ரன் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. 8 நிமிஷத்துலேயே 11 லெவல் வந்துட்டேன். இதை விட அதிகமாகலாம் ஏறுவாங்க. நான்லாம் ஸ்லோ தான். ஓகே போட்டு அடிக்கலாம் இவனை. மங்கி 14 லெவல். இவங்களா என்னை விட லெவல் அதிகம். ஆனால் என்னை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான். ஆனாலும் நான் அடிப்பேன். விடாமல் கிளிக் பண்ணிக்கினே இருந்தால் அவங்களெல்லாம் அடிக்க முடியாது. ஒரு கேப் இருக்கும் அவங்களுக்கு ஒரு குத்து. ஆனால் நான் விடாமல் குத்திக்கினே இருக்கேன்ல இந்த மாதிரி குத்தி. ஆனாலும் அவங்களும் அடிப்பாங்க. ஓகே அடி 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 அடி. அவ்வளோதான் செத்துட்டாங்க. 12 லெவல் போயிட்டோம். நம்ம மாஸ்ட்ரி காம்பட்டோட மாஸ்ட்ரியும் 12 லெவல் வந்துடுச்சு. ஓகே இவங்களையும் போட்டு அடிக்கலாம். இன்னும் 2 பேர் தான். இவனோட சேர்த்து 2 பேர் தான் அடிச்சு இவனை அடிச்சு அப்புறம் அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. அந்த மங்கியை போய் அடிச்சிடலாம். ஓகே அடி அடி அடி. எங்கே நம்மளே அடிக்கிறாங்க. அடிக்க கொடுக்கூடாது. அவங்கள அடிச்சிடலாம். ஓகே அடிச்சு முடிச்சாச்சு. ஓகே நெட்டு தான் கரெக்டாக தான் இருக்கா அவருக்கு. 15 லெவல் போயாச்சு. அதனால் கொரிலா அடிக்கலாம்னு சொல்லுது. நியூ குவிஸ்ட் அவைலபிள். ஓப்பன் யுவர் காம்பஸ். ஆனால் காம்பஸில் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இங்கேயே வந்தாவே பார்த்துக்கலாம். ஈஸி. 1 டைம் பார்த்தாவே
ஈஸியாக வந்துடலாம். ஓகே, திருப்பி மங்கீஸை தான் அழிக்க போகிறேன் நான். அப்புறம் கொரில்லாக்கு போவேன். கொரில்லா கிங்கு பண்ணால் கொஞ்சம் ஃப்ரூட் இருந்தால் நல்லாயிருக்கும். மீலி கொஞ்சம் இதுக்கு ஹெல்த்துக்கு மீலி 20, மிச்சம் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட்டுக்கு, மிச்சம் 5. ஏதாச்சும் ஃப்ரூட் இங்கே போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுருக்காங்களா? இவன் ஏதோ ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிங்கன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட ஃப்ரூட்டே இப்போதைக்கு இல்லை எதுவுமே. இதுங்க இன்னும் க்ரீன் கலரில் ஏதோ லைட் எரியுது. அது எனக்கு தெரியும், அங்கே ஒரு பாஸ் இருப்பான், அதுக்குள்ளே போகிறதா அந்த லைட் போல். இந்த பாஸ் அடிக்கணும், உள்ளே ஒரு பாஸ் இருப்பாங்க, அதுக்கு தான் அந்த லைட் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். இல்லை, கன்ஃபார்ம் தான். அது லைட்டு 5 லைட் இருக்கும். அந்த 5 லைட்டையும் எரிய வச்சா அந்த பாஸ் இருக்கும், அவனை அடித்தா ஒரு ஸ்குவாட் கிடைக்கும், சபர் ஸ்குவாடான்ட்டு. அதில் நம்ம பண்ண முடியுமா பார்க்கலாம். முடிஞ்சால் நான் உங்களுக்கு பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு 300 லெவல் போய்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் நான் பார்க்குறேன். ஓகே, நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டு திருப்பி வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, அவ்வளோதான். இவன் நினச்சா குஸ்ட்டு முடிஞ்சிடும். அவ்வளோதான், குஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. 17 லெவல் போயாச்சு. ஓகே, இப்போ யார் இன்னும் 3 லெவலில் இருந்தால் கொரில்லா கிங்கே அடிக்க போகலாம். நம்ம 20 லெவலுக்கு தான் கொரில்லா கிங்கு. நெக்ஸ்ட் ஐலண்ட் போனோம்னா 30 லெவல் பைலட் வில்லேஜ்னால் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐலண்ட் வந்து பைலட் ஸ்டார்டரு, நெக்ஸ்ட்டு போகிறது பைலட் வில்லேஜு. நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜங்கிள். இந்த ஜங்கிளில் வந்து ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறதை பற்றி மறந்து போயிட்டேன் பாருங்களேன். இது தெரியாமல் இவன் அடிச்சிட்டேங்க ஐஸ். கொரில்லா குஸ்ட்டு தான் வாங்கினேன், போய் மங்கி குஸ்ட்டு வாங்கிக்கிறேன். இருங்க, இங்கே தான் போய் நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணோம். மேலே இருக்கான் பாருங்கள், முன்னாடியே போய் இங்கே வந்தேன்ல, இங்கே தான் இருக்கான். ராக்கெட் ஃப்ரூட் இருக்குது. இது ஒரு ஃப்ரூட் கைஸ், இதுதான் ஃப்ரூட். ஓகே, இதுங்க சாப்பிட்டு காமிக்கிறேன். அவனுக்கு ஒரு ஃப்ரூட் கிடச்சிச்சு, ராக்கெட் ஃப்ரூட். இந்த கேம்லேயே ஒஸ்ட்டு ஃப்ரூட் எவர். நமக்கு கண்ட்ரோல் ட்ரீவர்க்கு ஆக போகுது புது கண்ட்ரோல் ஃப்ரூட்டு. அதுக்காக தான் கண்ட்ரோல் ட்ரீவருக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அது வந்துடுச்சு எனக்கு. கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது, இந்த ஐடியில் இல்லை, வேறு அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களேன், வருவான்ல, அப்போது இந்த அட்டாக் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு அடிக்கலாம். ஃப்ரூட் அட்டாக்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ராக்கெட் ஃப்ரூட்டோட அட்டாக் யூஸ் பண்ணுங்கப்பா. இவங்கிட்ட இதுதான். ஓகே, அங்கே இன்னொரு மங்கி. ஐயோ, கொரில்லா குஸ்ட் வாங்கிட்டு மங்கியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு மங்கி அடிக்கும் போது 18 லெவல் மாறிடுச்சு. இருங்க, இன்னொரு வாட்டி குஸ்ட்டை வாங்கணுமா? மங்கி குஸ்ட்டு. ஓகே, மங்கி வாங்கிக்கிறேன். ஓகே தான். என்னால் ஒரு 25 மினிட்ஸுக்கு வீடியோ ரொம்ப கம்மியான டைமுக்கு தான் என்னால் போட முடியும். எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. நெட்டு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ எடிட் பண்ண ஒரு 4 GB ஆகும். 20 மினிட்ஸ்க்கு போட்டால் 4 GB. எடிட் பண்ணல, கைன் மாஸ்டரில் ஒரு ஆப் இருக்கும், அதை வச்சு நான் கொஞ்சம் பண்ணுவேன். அது ஏதோ குவாலிட்டி மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி ஏறும். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணால் அவ்வளோ நல்லா வராது, கொஞ்சம் ஏற்றி பண்ணிப்பேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டே கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் தான் வச்சுருக்கேன். ஓகே, போட்டு அடிக்கலாங்க ஐஸ். ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஹை குவாலிட்டியில் வச்சதுனால எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. இது லேக் அப்பப்போ ஆகும் சில கேம்னா. பிளாக் ஃப்ரூட்ன்றதுனால அவ்வளோ லேக் ஆகலை. மற்ற கேம்னால லேக் ஆகும். ஓகே, இங்கே செஸ்ட் இருக்கு, எடுத்துப்போம். இந்த மங்கியை போட்டு அடிப்போம். இன்னும் 2 மங்கி தான் இருக்குது. இன்னும் இப்போ ஒரு மங்கி தான் இருக்குது. அங்கே இருக்க அந்த மங்கியும் அதை போய் அடிச்சிட்டா 19 லெவல் 20 லெவல் போயிடுவோம். ஏன்னா 18 லாஸ்ட் இதில் இருக்குது. இவங்க அடிச்சிடலாம். 19 போயிட்டோம்.
20யும் போயிட்டோம். நியூ குஸ்ட் கொரில்லா கிங் அடிக்கலாம். இப்போது நம்மளால் அடிக்க முடியும். குஸ்ட் வாங்க முடியும். அடிக்க முடியும் இல்லை, அவனை அடிக்க முடியாது. அடிக்க ட்ரை பண்ண போகிறேன் நான். அவனாச்சும் ஒருத்தன் ஹெல்ப்புக்கு வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். நம்மளை மாதிரி ஒரு பிளேயர் 2 பேர் சேர்ந்தால் தான் அவனை அடிக்கவே முடியும். ஆனால் என்னோடய வேர்ல்டு அக்கௌண்ட்லலாம் அவனை ஒரு லைட்டாக ஆனால் கீரல், நான் ஒரு கீரல் பட்டுச்சுன்னா அவன் செத்துருவான். அதனால் அந்தளவுக்கு நான் ப்ரோ பிளேயர். புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணேன். பாருங்கள் கைஸ், ஹெல்த்து குறையுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஃப்ரூட் சாப்பிட்டா ஹெல்த்து குறையும். இப்போ தான் அவன் நானும் அடிச்சிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஹெல்த்து கம்மியாக்கி. ஃபஸ்ட்டு இந்த அட்டாக் வச்சு அவனை பறக்க விடணும் நான் இருந்தேன். ஆனால் அவன் நம்மளை பறக்க விட்டுட்டான் நல்லா. ஐயோ, பக்கத்தில் வந்துட்டான், அடிச்சிட்டான் கைஸ். ஓகே, இவனை ஹெல்த்து கம்மியாக்கி அப்படியாச்சும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஹலோ கைஸ். ஓரளவு இந்த ஃப்ரூட் வச்சு குறைச்சி வச்சுருக்கேன். இவனை போட்டு இந்த மாதிரி அடிச்சிக்கினே இருந்தால் செத்துருவான் கடைசியில். ஐயோ, அந்த டோப்பாங்க இந்த மாதிரி அடிப்பான். இவனுக்கு அண்ணன் இவனோட அண்ணன் மாதிரியே ஸ்னோ ஐலாண்டில் ஒருத்தர் இருப்பான். அவன் இவனை மாதிரி ஸ்னோ குரங்கு, பனியில் இருக்க குரங்கு, செம்ம அடிப்பான் அவன். அவனை அடிக்கணுன்னா ஒரு லைட் ஃப்ரூட் ஒன்று இருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும் அவனை அடிக்க. வாங்கடா நீ, இது உனக்கு தேவைதாடா. அப்படியே கொஞ்சம் சைடில் போய் இப்படி கொஞ்சம் அடிச்சிட்டு, ஐயோ, அடிக்கும் போது குரங்கு டான்ஸை பண்ணுவான் பாருங்களேன், அதுதான் பெரிய தலைவலி. காய்ஸ், மென்டல் கொன்னுட்டான் கைஸ். ஒரு பிளேட் ஃப்ரூட் பண்ண மென்டல் அவன் கொன்னுட்டான். நான் கொல்ல வேண்டியது. பண்ணியாக இருப்பான் போல அவன். கேஸ் ஃப்ரூட் வச்சுருக்கானா? ஓரளவு நல்ல எங்கிட்டையும் கேஸ் ஃப்ரூட் இருந்திருக்கும். இவன் இல்லை, இந்த நூபுலாம் இருங்க, ஏதோ ஃப்ரூட் தருவானா பார்க்கலாமா? இருங்க, இவன் கேட்கலாம். இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். காய்ஸ், தரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஐ நீட் கேட்டிருக்கேன். தருவானா? காய்ஸ், தரமாட்டிருக்கான். தெரியும் கைஸ். சாரி கைஸ், எப்படிடா சவுண்டு வந்திருக்கோம். அது ரிங்டோனு எவனோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க போல். ஓகே, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டில் என்ன நடக்க போகுதுன்னா, நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் கிரைண்டிங்கை போட்டு வச்சுட்டு, ஒரு 30 லெவல் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன நடக்கும்னா, நெக்ஸ்ட் ஐலாண்டில் என்ன பண்ண போகிறோம் அதுதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய் பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஐலாண்ட்லேயே நீங்கள் ரீச் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, பாய் காய்ஸ். பாய் 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 பாய்.